ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மெயினான இன்ஃபர்மேஷன் 2025 ஜனவரி 10ல இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்கு. ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல 300 ரூபா தரிசனம் டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க. நேரடியாக எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பத்தி லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய 3 தரிசன டிக்கெட்டோட புக்கிங்ல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நேற்று வந்திருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் அப்டேட்டில் தான் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாளைக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றது அஃபிஷியலாக அப்டேட் வரல. அதுவும் இல்லாமல் 300 ரூபா டிக்கெட் ரிலீஸ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதும் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே இன்னும் கொடுக்கல. மேபி ஓப்பன் ஆகும்போது தெரிய வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 or 2 டேஸில் நமக்கு அப்டேட் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி என்ன ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பற்றி அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இமேஜ் தான். இதை நான் உங்களுக்கு வேணால் டெலிகிராமில் கூட ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு அஃபிஷியலான ப்ரொசீடிங். எஸ்எஸ்டி டோக்கன் எப்படி கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த கவுண்டர்ஸில் என்ன ஒரு பேசிஸில் கொடுக்க போகிறாங்கன்றதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 17ஆம் தேதி அன்னைக்கு அன்னமயா பவனில் இந்த வைகுண்ட துவார தரிசனம் பற்றின அரேஞ்ச்மெண்ட்டில் முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறத பற்றின ஒரு டிஸ்கஷனுமே போயிருக்கு. அதில் இவங்க சொல்லியிருக்க விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்லாம் மொத்தமாக ஒரு 8 கவுண்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழ் திருப்பதியில் நமக்கு 8 கவுண்டர் சொல்லியிருக்காங்க, திருமலையில் ஒரு கவுண்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டினியூவாக டிக்கெட் தீர்ற வரைக்குமே எல்லா கவுண்டரும் ஓப்பனில் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்படின்னா மட்டும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கவுண்டரில் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மெத்தடில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டோக்கன் என்னைக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 8ஆம் தேதியிலேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8ஆம் தேதி அப்படின்னும் போது டைம் அப்படின்றத அப்டேட் பண்ணலை. ஆனால் 8ஆம் தேதியிலேருந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. கண்டினியூவாக கொடுப்பாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 10, 11, 12 இந்த 3 நாளைக்குமே கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த 8 கவுண்டர்ஸில் டோக்கன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி அந்த 3 நாளுக்கான டோக்கன் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஜீவகோனா ZB ஹை ஸ்கூல், MR பள்ளி ZB ஹை ஸ்கூல், ராமச்சந்திர புஷ்கரிணி, ராமநாயுடு ஹை ஸ்கூல், இந்திரா மைதானம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்தது பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹால். ஸோ மொத்தமாக 9 இடங்கள் சொல்லியிருக்காங்க. அது கூடவே கவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 91 கவுண்டர்ஸ். ஸோ ஒரு இடத்துலையுமே ஒரு 7 கவுண்டர், 8 கவுண்டர், 10 இந்த மாதிரி கவுண்டர்ஸ் தனித்தனியாக இருக்கும். நம்ம போயிட்டு வாங்குவோம் இல்லையா, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒவ்வொரு ஸ்டாஃப் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த கவுண்டர் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் 9 பிளேசஸ் சொல்லியிருக்காங்க. இதில் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டோக்கன்ஸ் 10ஆம் தேதிக்குள்ளது ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி, அதுக்கப்புறம் 12ஆம் தேதி. ஸோ அதனால் உங்களுக்கு 9ஆம் தேதிக்கான எஸ்எஸ்டி டோக்கன்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி டோக்கன்ஸ் இருக்காது. நீங்கள் அன்றைக்கி போனீங்கன்னா 10ஆம் தேதியோ 11ஆம் தேதிக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இருந்தால் வாங்கிக்கலாம். இந்த 3 நாளோட டோக்கன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பேலன்ஸ் டேட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டோக்கன்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெகுலராக இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 3 இடத்துல 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கான டோக்கன்ஸ் அந்த கவுண்டர்ஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய கவுண்டர்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 3 நாள் தான் அதிகமாக நிறைய பேர் ரஷ் வருவாங்க. 3 நாளுக்கான டோக்கன்ஸ் தான் நிறைய இடத்துல கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கவுண்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் கொடுக்க போகிறதா இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் ஸோ நமக்கு துவார தரிசனம் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே ஸ்ரீவாரிமெட்டில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் க்ளோஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 9ஆம் தேதி மேபி கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 9ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாகவே கொடுப்பாங்களா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் டெய்லி பேசிஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே அப்டேட் பண்ணலை. ஸோ இந்த டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது மொதல் 3 நாளைக்கும் ஒரு 9 கவுண்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டோக்கன்ஸை ரெகுலராக இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸில் கொடுக்குறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்க அப்டேட்.
அதுக்கப்புறமா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லியும் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸில் அன்னப்பிரசாதமும் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 9 கவுண்டரில் வரக்கூடிய பக்தர்களுக்கு திருமலா திருப்பதி ரெண்டுலேயுமே அன்னப்பிரசாதம், டிஃபனு, லஞ்சு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, தண்ணி இந்த மாதிரி விஷயங்களும் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு விஷயங்களும் செய்யணும். அதே மாதிரி செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து இந்த எஸ்எஸ்டி கவுண்டரில் ரவுண்ட் த கிளாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே கம்பல்சரி நீங்கள் இதெல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டின அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்டர் காப்பி. ஸோ எப்படி வந்து கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனில் இந்த விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் ஒரு நாளைக்கு கொடுக்க போகிறாங்க, கண்டினியூவாக கொடுக்குறாங்களா இல்லை அப்படின்னா 3 நாள் கண்டினியூவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் கொடுக்க போகிறாங்களான்றது தெரியல. மேபி ஒரு நாளைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களாம் பிளான் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ அதை பற்றி எதுவும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது நம்ம நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட்டில் இருக்க முக்கியமான புக்கிங்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கான அங்கப்பிரதட்சண டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயினாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார் நம்பரும் அதே மாதிரி உங்களோட பேர், இந்த விஷயங்களை வந்து நீங்கள் முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காப்பி பேஸ்ட்டோ இல்லைனா வந்து கிளிப்போர்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாவே கம்ப்யூட்டர் அதே மாதிரி மொபைலில் எப்படி நீங்கள் காப்பி பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணுற வீடியோ நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா பண்ணலாம். அதே மாதிரி 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணுங்கள். இல்லைனா மினிமமாக ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிங்கன்னா நமக்கு லாக் அவுட் ஆகக்கூடிய பிரச்சனை இருக்காது. ஷார்ப்பாக சில டைம் 10 மணிக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சில டைம் வர்ச்சுவல் கியூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குன்னா கம்ப்யூட்டரில் வந்து ஒரு 2 டேப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மொபைலே அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் ரெண்டுலேயும் வேறு மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம ப்ரொசீடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இன்னொரு டேப்பில் உங்கள் மொபைல் நம்பரில் லாகினில் இருக்குன்ற எரர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 2 மொபைல் நம்பர் இருந்தால் 2 டேப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஃபோனாக இருந்தால் ஆப்லேயும் ஓப்பன் பண்ணி வைங்க. அதே மாதிரி வெப்சைட்லேயும் ஓப்பன் பண்ணுங்கள். எதில் கியூ கம்மியாக இருக்கோ அதில் ஃபாஸ்ட்டாக உங்களோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 11ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது நாளைக்கு 11 மணிக்கு நமக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஸ்ரீவாரி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இதோட ஓப்பனிங் அப்டேட் வந்து உங்களுக்கு பழைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். குவார்ட்டர் ரிலீஸ் ஸ்ரீவாணி 10,000ன்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் ஃபார் வைகுண்ட துவார தரிசனம் ஃப்ரம் 10/1/2025 19/1/2025 வரைக்கும் இருக்கிறது. நாளைக்கு உங்களுக்கு வந்து 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம்ஸ் பற்றியெல்லாம் எதுவுமே அப்டேட் பண்ணலை. நாளைக்கு 11 மணிக்கு இப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் இதில் டிக்கெட் பண்ண போகிறீங்கன்னா இப்போவே நீங்கள் டொனேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். சில வேளை நீங்கள் இன்றைக்கே க்ரியேட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பண்ணும்போது சப்போஸ் நிறைய பேர் இதில் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கே வந்து டொனேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களோட லாகினில் போய்ட்டு நீங்கள் ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை பே பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. நாளைக்கு 11 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் டொனேஷன் நம்ம வந்து பண்ணணும். ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக டொனேஷன் பண்ணுற வரைக்கும் இருக்காது. அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்டும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ காசு பே பண்ண தேவையில்லை. பேமெண்ட் இல்லை அப்படின்றனால நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணால் கிடைக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் புக் பண்ணக்கூடிய கேட்டகரி பொறுத்து அதுக்கான ப்ரூஃபை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசன்னா ஆதார் கார்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சுனா அதுக்கான அந்த ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கான கார்டு, மெடிக்கல் இஷ்யூவில் போகிறீங்கன்னா டாக்டர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட், உங்களுக்கு என்ன மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் தர்ஷன் போகும்போது கொண்டு போகணும். இதை உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 1 MB சைஸ்குள்ளே இருந்தால் தான் அப்லோட் பண்ண முடியும். மற்றபடி உங்களோட கூட யாராவது வர்றாங்க அப்படின்னா
சீனியர் சிட்டிசன்னா அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கணும் கூட வர்றவங்களுக்கு. உங்களுக்கு 65க்கு மேலே இருக்கணும். ஸோ ஏஜும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கூட யாரும் வரல, சிங்கிளாக தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் அட்டண்டன்ஸ் சொல்லிட்டு ஆட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுவுமே எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், இதில் தர்ஷனத்தில் எப்படி போனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த புக்கிங் தான் நாளைக்கு உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது அங்கப்பிரதட்சண டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை புக் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நம்ம தரிசனம் பார்க்குறதுக்கு 90 நாள் கேப் அப்படின்றது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து சேம் பர்சனுக்கு அதே மொபைல் நம்பரில் யூஸ் பண்ணும்போது வருது. பட் உங்களுக்கு அந்த எரர் வந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று வந்து 72,411 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் வெறும் 14 கம்பார்ட்மெண்ட் தான், 10லேருந்து 12 மணி நேரம் தான் ஆகுது. வீக்கெண்டு இந்த வாரம் பக்தர்கள் ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமாக 3 மேக்ஸிமம் ஒரு 5 வரலாம் தரிசன நேரம். அதே மாதிரி 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஆகலாம். சில வேளை நீங்கள் ஈவினிங் டைம்லாம் போகிறீங்க, கொஞ்சம் க்ரௌட் இருக்குன்னா நம்மளோட வெயிட்டிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். டிடிடியோட கேலண்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டெலிவரி சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், போஸ்டல் சார்ஜஸ் இதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே வீடியோ இருக்குது, தெரியலன்னா சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்காக வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க இன்றைக்கான அப்டேட். தர்ஷனுக்கு பக்தர்கள் நார்மலாக தான் இருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் சேவாலையும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.